இலங்கையில் இன்றும் பேசுபொருளாக இருப்பவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான். இன்று குறிப்பாக பல்வேறு தரப்பட்ட சந்திப்புகளும் உள்ளூர் அரங்க சந்திப்புகளும் ஊடகவியலாளர் சந்திப்புகளும் நடைபெற்று பல்வேறு தரப்பட்ட தகவல்களை வெளியிட்டார்கள். குறிப்பாக முதலாவதாக ஒரு ஒழுங்கு வரிசைப்படி வந்தோம் என்றால், முதலாவதாக இன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவருடைய உடல்நிலை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அல்லது அவருடைய உடல்நிலை பற்றிய தகவல்களை வெளியிட்ட தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை, அதாவது ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் ஒன்று எடுக்கப் போவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. குறிப்பாக இவர் என்ன செய்தார் என்றால், ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை தொடர்பான தகவல்களை ஊடகங்களுக்கு கசியவிட்டு என்று சொல்வதை விட ஊடகங்களுக்கு நேரடியாகவே செவ்விகளை வழங்கி தெரிவித்திருந்தார். அவருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன, ஸோ அவர் இத்தனை காலம் ஓய்வில் இருக்க வேண்டும், உடனடியாக எந்த செயற்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது, அவருக்கு நுரையீரல் பிரச்சனை, இதுக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனை, அப்படி என்று அனைத்து தகவல்களையும் தெளிவாக ஊடகங்களுக்கு தெரிவித்தார். ஸோ அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்த நேரம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு விளக்கமறியல் கைதியாகத்தான் கருதப்படுவார். ஸோ அப்படியான ஒருவரின் மருத்துவ தகவல்களை அரசாங்கத்தின் உத்தரவின்றியோ நீதிமன்றத்தின் உத்தரவின்றியோ வெளியிடுவது ஒரு தவறா, அல்லது ஒரு முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலை பற்றி மக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவர்களது கடமையா உரிமையா என்பதுதான் இப்போ இங்கொழுது இருக்கின்ற பிரச்சனை. குறிப்பாக இது ரணில் விக்ரமசிங்க என்பதால் தான் இவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா, இல்லாட்டி அரசாங்கம் இதை நேர்மையாகத்தான் செய்கிறதா என்ற கேள்வியும் பொதுவாக எழுப்பப்படுகிறது. குறிப்பாக இந்த தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வட கொழும்பு ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராக இருந்துள்ளார் என்பது ஒரு தகவலாக வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவர் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கேட்ட பொழுது தான் அப்படி இல்லை என்ற வகையில் தான் அவர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக தனக்கு என்கொயரிஸ் விசாரணைகள் நடந்ததாகவும், தான் அதிலிருந்து நிரபராதி என்று வெளியே வந்துள்ளதாகவும், அப்படி இருந்திருந்தால் தான் தற்பொழுது இந்த தொழிலில் இந்த வேலையில் இருக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் சுகாதார அமைச்சர் என்று வழங்கிய ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்திருப்பதானது, இவர் இப்படி வடகொழும்பு ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராக இருந்துள்ளார் என்பது தகவல் தமக்கு கிடைத்துள்ளதாகவும், அது தொடர்பாகவும் தாங்கள் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ தற்பொழுது இருக்கிற பிரச்சனை, இந்த நபர் முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலை தொடர்பான தகவல்களை வெளியிட்டது தான் பிரச்சனையா, அல்லது அவர் வடகொழும்பு ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராக இருந்தது தான் பிரச்சனை என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரியப்படுகிறது. ஸோ என்ன நடக்குது என்று பார்ப்போம். அந்த நடவடிக்கை தொடர்பாக மேலதிகமாக இன்று ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை ஐக்கிய தேசிய கட்சி நடத்தியிருந்தது. அதன்